ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடி. ஸ்விட்ச் ஆஃபா? என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை சார்ஜ் போட மறந்துட்டானோ என்னவோ, இல்ல செல்போனை மிஸ் பண்ணிட்டானா? ஆனந்த் போனை மிஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. இல்ல வரவேளை அவனுக்கு ஏதாவது இருக்குமோ? டேய், இன்னைக்கு தான் அவனுக்கு கல்யாணம். ஏன்டா இப்படி அபசகனமா பேசிட்டு இருக்க? அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கில்லி மாதிரி வருவான் பாரு. நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க. சரி, நீ ஸ்ரேயாவை பாத்துக்கோ. நாங்க அவனை பார்த்து கையோட கூட்டிட்டு வந்துடுறோம். அது கூட. டேய், எங்க அப்பா வெளியில தான் நிக்கிறாரு. நீங்க எப்படிடா வெளியில போவீங்க? நீங்களா என் ஃப்ரெண்ட்னு எங்க அப்பாக்கு நல்லா தெரியும். வெளியில போனா மாட்டிப்பீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சேஃபா இருங்க. நாங்க போயிட்டு வரோம். வாங்கடா. ஏய் ஸ்ரேயா, உன்னை என் பொண்ணுன்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. உனக்கு எவ்வளோ பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். நீ எனக்கே தெரியாம இந்த ஆனந்த் பையனை கல்யாணம் பண்ணிக்க பார்க்குற. நான் உயிரோட இருக்கிறவரெலாம் அது நடக்கவே நடக்காது. என்னடா நீங்க மட்டும் வரீங்க? ஆனந்த் எங்க? நாங்களும் எவ்வளவு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஆனா வந்து பட காணோம். செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சம்திங் ராங். ஏதாவது நடந்திருக்குமா? உங்க அப்பா ஏதாவது பண்ணிருப்பாரா? சே, அப்படிலாம் இருக்காது. ஆனந்த் ஏன் வரலன்னு தான் தெரியல. என்னடா தம்பிகளா, இது திருட்டு கல்யாணமா? சொல்லுங்க, என்ன யோசிச்சுட்டே இருக்கேள்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. நாங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். வீட்டு பெரியவங்க எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இல்லையே, உங்க மொழியே சரியில்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சாமி. எல்லாம் களி முத்திருத்து. வாய் கூசாம போய் சொல்லிட்டு இருக்கேள். ஆமா, கல்யாணம் பண்ணி வைக்க போற ஐயர் யாரு? அவரு வெளியே போயிருக்காரு. எங்கடா போயிருக்காரு? வெத்தலை பாக்க வாங்க போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. போய் சொன்னதெல்லாம் போதும். காலம்பரில இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கல்யாண மாலையோட ஃப்ரெஷ்ஷா வந்தேள். இப்ப மாலையும் வாடி போச்சு, பொண்ணு முகமும் வாடி போச்சு. இதுக்கு மேலேயும் மாப்பிள்ளை வர போறாருன்னு காத்துட்டு இருக்க போறேல. கோவில் நடைய சாத்துறதுக்கு நாழி ஆயிடுத்து. நீங்க நடைய கட்டுங்க. பகவானே. ஸ்ரேயா, இதுக்கு மேல ஆனந்த் வருவான்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. கல்யாணத்தை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இப்ப நீ வீட்டுக்கு போ. உங்க அப்பா வேற வெளியே வெயிட் பண்றாரு. அவரை கூட்டிட்டு போ. ஆனந்த நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முதல் முயற்சி தோத்து போச்சு. ஆனந்த் இன்னும் ஏன் வரலன்னு தெரியலையே. இனிமே ஆனந்துக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது. ஆனந்த் பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் வராம பழி வாங்கிட்டானோன்னு தோணுது. ஏய், உங்களுக்குலாம் உண்மையாவே ஆனந்த் வரலன்னு தெரியுமா? இல்லனா எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? இல்ல ஸ்ரேயா, ஆனந்த் ஒரு காரியத்துல இறங்கினானா அவன் அதை முடிக்காம விட மாட்டான். அவன் இங்க வரலன்னா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. நீ தைரியமா போயிட்டு வா. நாங்க பார்த்துட்டு உனக்கு தகவல் சொல்றோம். ஓகே? இல்ல, ஆனந்த் என்ன நல்லா ஏமாத்திட்டான். இனிமே நான் எப்படி தைரியமா இருப்பேன்? என் தைரியமே ஆனந்த் தான். அவன் இல்லாம நான் எப்படி இருப்பேன்? இந்த மாலையும் புடவையும் அவன் கிட்ட கொடுத்துட்டு நான் செத்துட்டேன்னு தகவல் சொல்லிடுங்க. என் பொடத்து மேல போட்டுட்டு போ சொல்லுங்க. போலாம்பா. என்னம்மா, நல்லபடியாக சாமி கும்பிட்டியா? பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? என்னடா முகமெல்லாம் இப்படி வாடி போயிருக்கு? ஏன், நீ வேண்டினது எதுவும் நடக்கலையா? வாடி போன முகத்தோட கோயிலுக்கு வரவங்க கூட சாமியை பார்த்துட்டு சந்தோஷமாக போவாங்க. நீ வரும்போது சந்தோஷமாக வந்த, போகும்போது வாடி வதங்கி நிற்கிற. சாமி வரம் கொடுக்கலையா இல்லை பூசாரி வரம் கொடுக்கலையா? சரி, இன்னைக்கு வரம் கிடைக்கலன்னா என்ன, இன்னொரு நாள் கிடைக்கும். சரியா? வருவான் வடிவேல. போலாமா வீட்டுக்கு? உட்கார். ஹலோ விஐபி, வெயிட் 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 வெயிட். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? வாட்?
நீங்க எதுக்காக இந்த ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னு கேக்குறேன். நான் தான் உங்களுக்கு என் அசிஸ்டண்டா வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. திரும்ப திரும்ப எதுக்காக இவ்வளவு தூரம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நான் என்னமோ உங்க வேலையை தட்டி பறிச்ச மாதிரி நினைக்க மாட்டாங்க. இது பாருங்க, எனக்கு இந்த வேலை என்னோட திறமைனால கிடைச்சது. தயவு செஞ்சு இனிமே இந்த ஆபீஸ் பக்கம் வராதீங்க. இது பாருங்க, நானே பூமிகா மேடம் கிட்ட உங்க வேலை விஷயமா பேசி உங்களை ஏன் அசிஸ்டண்டா கூப்பிட்டுக்கிறேன். போங்க போங்க போங்க, யாராவது பாத்துருவாங்க. சொன்னா கேளுங்க, போங்க. ஓகே வேலை உங்களுக்கு கேரண்டி. போங்க. ஓகே ஓகே போங்க. ஹாய் ஹாய். ஹாய் ஹாய் ஹாய். ஏய் ஹாய். ஹாய். ஏய் ரோசி, ஈவினிங் படத்துக்கு போலாமா? ஐயோ நான் வரலப்பா, ஏன்? எனக்கு பயமா இருக்கு. போலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. எப்படி தெரிஞ்சா? அதுக்கெல்லாம் பயப்படாத. பம் 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 பம். என்ன பாக்குறீங்க? நான் தலைவர் படத்துக்கு நெட்ல டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ. சூப்பர் மச்சி, கலக்கிட்டேன். நானும் தலைவர் படத்தை எதிர்பார்த்தேன். எஸ். நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் லீவ் போட்டுட்டு ஓப்பனிங் ஷோ படம் பார்க்கறோம். படம் பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு பீச், பார்க், மால்னு லைஃபை என்ஜாய் பண்றோம். சூப்பர் மச்சி, இவ்வளவு நாள் எங்கடா இருந்த? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இவனுங்களும் இருக்கானுங்களே மொக்க பசங்க. நாம நாளைக்கு படத்துக்கு போறோம். ஈவினிங் ஜாலியா நம்ம என்ஜாய் பண்றோம். எஸ். ஏ நிஷா, ஒரே நேரத்துல நம்ம 6 பேரும் எப்படி போக முடியும்? ஒரே சமயத்துல நம்ம எல்லாருக்கும் பூமிகா மேடம் எப்படி லீவ் தருவாங்க? ஏன் லீவ் தரமாட்டாங்களா? அவங்க லீவ் தரலன்னா நம்ம எடுத்துப்போம். அவங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா அந்த பூமிகா? எப்படி லீவ் எடுக்கிறது? ஏய் சிம்பிள் மேன், பொய் சொல்லணும். இல்லாத பாட்டிய செத்து போயிட்டதா பொய் சொல்லணும். மன்னன் படத்துல தலைவர் சொன்ன மாதிரி நாமளும் யாராவது செத்து போயிட்டாங்கன்னு பொய் சொல்வோம். பொய்யெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம்ப்பா. பூமிகா மேடம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ விளையாட்டுக்கெல்லாம் நாங்க வரலப்பா. அட என்னங்க நீங்க நீங்க பூமிகா மேடத்தை பார்த்து இப்படி பயந்து சாகுறீங்க? என்ன சார், இது ஆபீஸா இல்ல சந்த மடமா? என்ன வேலை செய்யறது விட்டுட்டு வெட்டியா பேசிக்கிட்டு அட்ரஸிட்டு இருக்கீங்க? சார் நாங்க கரெக்டா தான் சார் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இந்த அகிலேஷ் தான் நாளைக்கு படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். படத்தை பார்த்துட்டு பீச், பார்க்குன்னு சுத்திட்டு வரலான்னு வேலை பார்க்குற எங்களையும் கெடுத்துறான் சார். என்ன அகிலேஷ்? எஸ் சார். பஸ் ஸ்டாண்ட்ல சிற்பால் அடி வாங்கடா. ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பயமா இருக்கு. நான் பாவம் அந்த பையன் சரி அடி வாங்கினான். நம்ம ஆசைப்பட்டது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. அவள்தான். என்ன அகிலேஷ்? எஸ் சார். நீ கெட்டு போனது மட்டும் இல்லாம வேலை செய்யறவங்களையும் கெடுக்கிறியா? நோ 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 சார். இப்போதான் வேலையில ஜாயின் பண்ணிருக்கிற, அதுக்குள்ள லீவ் போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கியா? இல்ல சார். நீ பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பாரு அகிலேஷ், இப்போ கூட நீ பண்ற லூட்டி எல்லாம் பூமிகா மேடம் பார்த்துட்டு தான் உன்னை வார்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல நீ ஏதாவது வாலாட்டினா உன்னை வேலை இருந்து தூக்கிடுவாங்க. ஓ ஐம் சாரி சார். மேடமோட கேரக்டர் பத்தி தெரியாம விளையாடிட்டு இருக்கிறேன். இல்ல சார். இதுக்கு அவனுக்கு வேலை கொடுத்தாங்க. பூமிகா மேடம் உன்னை முதல்ல மொக்க போடுறது நிறுத்த சொன்னாங்க. சாரி 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 சார். சாரி மேடம். ஐ எம் வெரி சாரி மேடம். ஓகே, நவ யூ ஆல் கோ அட்டெண்ட் டு யுவர் வொர்க். நம்ம தோட்டத்து மாம்பழமா குட் குவாலிட்டி. வீட்டுல கொண்டு போய் கொடு, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொண்டு போமா, நல்ல டேஸ்டா இருக்கும்னு சொல்றேன். சரி கொடுங்க, வாங்கிக்கிறேன். போற போக்க பார்த்தா இந்த விஐபி இந்த கம்பெனியோட ஷேர் பார்ட்னரை எப்படியாவது காக்கா புடிச்சு நம்மளை விட பெரிய போஸ்டிங்ல ஜாயின் பண்ணிடுவாங்க போல இருக்கே. ஆஹா, இதை விடக்கூடாது. ஓகே அங்கிள், டேக் கேர், பை.
Shall I drop you? எனக்கு அங்கிள் தோ என் ஸ்கூட்டி இருக்கு, நான் இதுலயே போயிடுவேன். நான் போய்க்கிறேன். Okay. Bye, uncle. Okay, Bye. bye. விஐபி விஐபி எதுக்காக மறுபடியும் இங்க வரீங்க? நான் தான் காலைல சொன்னேன்ல இங்க வராதீங்கன்னு. ஓ இது என்ன? இந்த மாம்பழத்தை அந்த கிளபோல்ட் கொடுத்தாரா? மாம்பழம் கொடுத்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரா? இது பாருங்க, பொண்ணுங்களை பார்த்தா ரொம்ப வலிவாரு. ஆமாங்க, இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் வந்ததுக்கு அப்புறம் அவர் சீட்டு அப்படியே ஆடி போயிருக்கு. பூமிகா மேடம் என்ன பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அகிலேஷ், இந்த கம்பெனியை உன்னை நம்பிதான் நான் ஒப்படைக்கிறேன், நீதான் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கணும்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க. இது பாருங்க, இனிமே புதுசா யாராவது இந்த கம்பெனில சேரணும்னா ஐயாவோட பெர்மிஷன் இல்லாம முடியவே முடியாது. அந்த அளவுக்கு பூமிகா மேடம் எனக்கு பவர் கொடுத்திருக்காங்க. நீங்க அடிக்கடி என்ன பார்க்க வந்தீங்கன்னா பூமிகா மேடம் என்ன தப்பா நினைப்பாங்க. நானே டைம் பார்த்து பூமிகா மேடம் கிட்ட பேசி உங்களுக்கு என் அசிஸ்டண்டா வேலை வாங்கி தரேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. அது வரைக்கும் இந்த ஆபீஸ் பக்கம் வராதீங்க, புரியுதா? பாய் பாய். அப்புறம் இத நான் லஞ்சமா எடுக்கல, ஒரு சின்ன கிஃப்டா எடுத்துக்கிறேன். பாய் பாய் பாய். ஏண்டி, எவ்வளோ நெஞ்செழுத்த இருந்தா இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருப்ப. என்னப்பா? என்ன, உன் அப்பன் இவ்வளோ நேரம் கோவில் வாசல்ல உட்காந்து காவல் காத்து கூட்டிட்டு வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன, எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற? யாரை ஏமாத்த பாக்குற? உங்க அப்பனையா? நான் ஊரையே ஏமாத்துற வண்டி. என்ன ஏமாத்த நினைக்காத. நீ என்ன செஞ்சேன்னு எல்லாத்தையும் விலாவரியா விலைக்கு சொல்லவா? என்னங்க, என்ன நடந்துச்சு? என்னடி, என்ன நடக்கணும்? ஆனா உன் வாய்க்கு சக்கரை அள்ளி தாண்டி போனோம். உன் பொண்ணை சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த ஆனந்த் பையன் கூட திருட்டு தாலி கட்டிக்கிட்டு ஓட பார்த்திருக்குது இந்த ஓடுகாலி. ஓடுகாலி ஓடுகாலி. அப்பா, கொஞ்சம் நாகரிகமா பேசுங்கப்பா. ஏய், நாகரிகத்தை பத்தி நீ பேசுறியா? 20 வருஷமா வளர்த்த அப்பா எனக்கே தெரியாம அவன் கூட திருட்டு தாலி கட்டிக்கிட்டு ஓட பார்த்தல்ல, அது நாகரிகமா? எப்பவுமே அப்பா அம்மா பேச்ச கேட்டு நடந்துக்கிறாங்களே, அவங்க தான் நாகரிகமான பொண்ணு. என்ன, அதிர்ச்சி ஆயிட்டியா? அப்பனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறியா? நீ ஆனந்த கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம்லாம் தெரிஞ்சு தாண்டி உன் கூடவே வந்தேன். ஆனா உனக்கும் அந்த பயலுக்கும் கல்யாணம் நடந்தாதானே? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். எப்படி அவ்வளோ தீர்க்கமா சொல்றேன்னு பாக்குறியா? அவன் தான் இப்ப எழுந்துக்க முடியாத நிலைமையில இருக்கிறானே. அவன் எப்படி கோவிலுக்கு வருவான்? அவன் வருவான்ற நம்பிக்கையில என்ன ஏமாத்துன பாரு. அப்பா, ஆனந்த் மாமாக்கு என்னப்பா ஆச்சு? அவரை என்னப்பா பண்ணீங்க? அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்ப்பா, செத்து. என்ன பயமுறுத்துறியா? நீ செத்து போயிடுவேன்னு சொன்னா நான் அந்த ஆனந்த் பைய கூட உன்னை வாழ வச்சிருவேன்னு நினைக்கிறியா? அதை மட்டும் கனவுல கூட நினைக்காத. இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவன் பூமிகாவுடைய பார்ட்னர் மகன் நந்தகுமார் தான். புரிஞ்சதுல? போ, உள்ளவே கடை. என்னங்க அப்பா, என்னங்க மேல போ. வேண்டாங்க. என்னங்க, பூமிகாவுடைய பார்ட்னர் மகன் நந்தகுமார் தான் உன்னோட புருஷன். அவன் தான் என் மருமகன். நீ மறுபடியும் அந்த ஆனந்த் பையன் கூட எங்கேயாவது ஓடணும்னு நினைச்ச உன் 2 காலையும் உடைச்சு போட்டுருவன், ஜாக்கிரதை. ஏய், இந்த ரூமுக்கு ஒரு பூட்டை பூட்டுறி. இவ உள்ளவே கடந்து சாவட்டும். இனிமே எல்லாமே இவளுக்கு இந்த ரூமு தான். இவளுக்கெல்லாம் செல்போனு, பர்ஸ் வேற. புரியுத? ஏதாவது எக்கு தப்பா பண்ண நானே உன்னை கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. போடி.
மாமா என்ன இங்க வந்து நின்னுட்டீங்க? சாமி அங்கதானே இருக்கு. ராதா, நான் உன்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இங்க பாரு, கடவுள் சன்னிதானத்துல உன் கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு நீ இப்ப சொல்லணும். இங்க பாரு, நீ இப்ப சொல்ல போற உண்மைக்கு 2 பேர் சாட்சி. ஒன்னு இந்த கோவில்ல குடிக்கொண்டிருக்க இந்த கடவுள், இன்னொன்னு நானு. இங்க பாரு ராதா, உன்னோட பிரச்சனைக்கு சரியான தீர்வு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முறையான இடம் இந்த கோவில் தான். இங்க பாரு ராதா, தயவு செஞ்சு சொல்லு. இங்க பாரு, தயவு செஞ்சு சொல்லு ராதா. சொல்லு ராதா, தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. அழாத ராதா. சரி, அழறத நிறுத்து. இப்ப அழுதி எந்த பிரயோஜனமும் இல்ல. தெளிவான பொண்ணு தானே நீ இப்படி ஏமாந்திருக்க கூடாது ராதா. எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி உணர்ச்சிக்கு அடிமையாயிட்டியே. அதான் இப்போ இப்படி அழுதுட்டு இருக்க. மாமா, அவன் என்ன ஏமாத்திட்டா மாமா. ஆசை வார்த்தை காமிச்சு என்ன மோசம் பண்ணிட்டா. நான் எப்படி எல்லாம் சந்தோஷமா வாழணும்னு கனவு கண்டனோ, அது எல்லாமே கனவாவே போயிடுச்சு மாமா. ஃபீல் பண்ணாத ராதா. சரி, இங்க பாரு, அழாத ராதா. சொல்லு, என்ன நடந்தது? சொல்றேன் மாமா. அவன் பேரு நந்தகுமார். நான் ட்ரைனிங்காக அமெரிக்காக்கு 3 மாசம் போயிருந்தேன்ல. அப்போ அமெரிக்கால கலிபோர்னியால இருந்தப்ப ஈவினிங் டைம் நான் எப்பவுமே போற ரெஸ்டாரண்ட்க்கு போனேன். அங்கதான் அவனை முதல்ல பார்த்தேன். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்ற மாதிரி அவனை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவனுக்கும் என்ன பார்த்ததும் பிடிச்சு போச்சுன்னு அவன் பார்வையிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனா வந்து என்கிட்ட பேசினான், நானும் பேசினேன். எங்க சந்திப்பு அடிக்கடி நடந்தது. அது நட்பாகி காதலாகி கணிஞ்சு கடைசியில என் கற்பத்துல கொண்டு வந்து முடிச்சிருச்சு. நான் கர்ப்பமான விஷயத்த அவன்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நாம பார்த்தோம், காதலிச்சோம், சந்தோஷமா இருந்தோம். அதுல நீ கர்ப்பமாயிட்ட. அமெரிக்கால இதெல்லாம் சகஜம். அதனால நீ இந்தியாக்கே போயிடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவனை என்னால தேட முடியல. எப்பவோ ஒரு தடவை நான் அவன்கிட்ட பேசும்போது அவன் குடும்பம் சென்னையில மயிலாப்பூர்ல இருக்கிறதா சொன்னதா ஞாபகம். அதனாலதான் மாமா நான் இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அவன் என் கண்ணில் படவே இல்லை. வீட்டுக்கு கூட போகாம ஒரு ஹாஸ்டல்ல தங்கி அவனை தேடிக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் அவன் கிடைக்கவே இல்லை. அவன் என்ன நல்லா ஏமாத்திட்டான் மாமா. நானும் ஏமாந்துட்டேன். இப்ப ஒண்ணு நான் கருவை கலைக்கணும், இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வழிதான் மாமா இருக்கு. நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னுடுவாங்க. அவமானம் தாங்க முடியாம அவங்களும் தற்கொலை பண்ணிட்டு செத்து போவாங்க. என்ன நம்பி அமெரிக்கா வரைக்கும் தனியா அனுப்பின என் அப்பா அம்மாவுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் மாமா. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். முதல்ல உட்கார், பொறுமையா. இங்க இருந்து வந்துடுறேன். அம்மா, என்ன மா? மதன் மச்சான் தனியா கோயிலுக்கு வந்திருக்காரு போல இருக்க. அம்மா, இதுதாம்மா நல்ல சந்தர்ப்பம். நான் வேணா மச்சான் கிட்ட போய் மனம் விட்டு பேசி
அவரை மறுபடியும் என்னை ஏத்துக்க சொல்லி கேட்கவா? வேண்டாம் பூமிகா, நீ சொன்னா மட்டும் அவன் கேட்கவா போறான்? இப்பதான் நீ எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்க. இவெல்லாம் திருந்தவே மாட்டான். இவன்கிட்ட எதுவும் பேச வேணாம், வா போய் சாமி கும்பிடலாம் வா. அம்மா இல்லம்மா, நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. எனக்கு எனக்கு என்னமோ மச்சான் முன்ன மாதிரி இல்லைன்னு தோணுதுமா. இப்ப கூட பாருங்க, அவர் திருந்தினதுனாலதான் கோயிலுக்கு எல்லாம் வந்திருக்காரு. இங்க பாருங்கம்மா, இப்ப போய் நான் மன விட்டு பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மனசு மாறுவாருல்ல. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ அவனை நம்பிதான் உன் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம இப்படி இருக்க. இப்ப கூட அவன் திருந்தி வந்திருக்கான்னு நினைக்கிறியா? நிச்சயம் அவன் திருந்திருக்க மாட்டான். நீ மறுபடியும் போய் அவன்கிட்ட அவமானப்படாத. அதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. வா அம்மா வா. மாறாதா சாமி? என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு தாலி வேணும். இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்.